ए हरामजादा पागल चोर राहुल गांधी को जुत्तार छड़ा को मार बालेश्वर सांसद को गुंडागर्दी करके आक्रमण करते जुत्तार मार जुत्तार छड़ा मार ஒடிசாவில் ராகுல் காந்தி கால் எடுத்து வச்சா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியை செருப்பாலேயே அவருடைய அந்த உருவம் மறைந்த ஒரு பேப்பரை அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒடிசா மாநிலம் முழுக்க ராகுல் காந்தியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவிய முக்கிய எம்பியான, அதாவது மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து மக்களால் அமோக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் நம்ம பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறவரு. அந்த வயதான நபரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் திமிர்த்தனமாக அவரை தாக்கிவிட்டு அவருக்கு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது போல ராகுல் காந்தி நான் படியில் நிற்கும் போது என்னை வந்து தாக்கிவிட்டு சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டி கொடுத்தவொடனே அது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வைரல் ஆகுது. ஒடிசாவில் முக்கியமாக ஒடிசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை உள்ளே நுழைய விட மாட்டோம், ராகுல் காந்தி உள்ள நுழைஞ்சாருன்னா அவருக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு ராகுல் காந்தி உருவ பொம்மை எரிப்பு மற்றும் அவருடைய பேனர்கள் எரிப்பு என அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது ராகுல் காந்திக்கு எதிராக அப்படி இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு இந்தியா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய கட்சி ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 இல்லை ஒரு 50க்குள்ளே தான் இருக்கும். அவங்க டைரெக்டாக போட்டு ஜெயிச்சது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200, அதாவது காங்கிரஸ் மட்டும் ஜெயிச்சது ஒரு 90க்கு மேலே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 சுச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது. இந்த நிலையில் இது மாதிரி வன்முறை ரவுடிசம்லாம் பண்ணி இருக்கிற செல்வாக்கம் இருந்து டெபாசிட் கூட வாங்காமல் பல தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து இனி தோல்வி தான் அடையும். முக்கியமாக ஒடிசா பக்கம்ல காங்கிரஸ் ஜெயிக்காது அப்படிங்கிறது தான் இந்த நிலைமையை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.